சுவாமி சண்மையப்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூஜையில் பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பாலாஜி சாமி வீட்டு பூஜை. இந்த பூஜையில் நாங்கள் வந்து பஞ்சாமிர்தம் செஞ்சோம். அந்த பஞ்சாமிர்தத்தை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயப்பன் பூஜையில் வந்து பஞ்சாமிர்தம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பஞ்சாமிர்தம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பூஜையே அருமையாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். அதனால் பஞ்சாமிர்தம் மட்டும் நாங்கள் வந்து பார்த்து தான் செய்வோம். இந்த பஞ்சாமிர்தம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாத்திரம், புது பாத்திரமாக எடுத்துப்போம். அப்படின்னா நான்வெஜ் யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துப்போம். அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், இதை போட்டு நல்லா வந்து இடிச்சுப்போம். மத்தால் தான் இடிப்போம். ரெண்டு வாழைப்பழமும் வெல்லமும் மசீத மாதிரி இடிச்சதுக்கப்புறம் பழத்தை எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுப்போம். ஏன்னா நாங்கள் மொத்தமாக இது பண்ண மாட்டோம். அதனால் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பழமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து திராட்சை கொஞ்சம் போடுவோம்னா, அதே மாதிரி கொய்யாக்காய் கொஞ்சம் போடுவோம், ஆரஞ்சு கொஞ்சம் போடுவோம், மாதுளம் கொஞ்சம் போடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக போடுவோம். அதை மிக்ஸே பண்ண மாட்டோம். அப்படியே வந்து முழுக்க வந்து ஃபில் பண்ணுவோம். அதை மாற்றி மாற்றி போட்டு அந்த பழத்தை வந்து ஃபில் பண்ணுவோம். எந்த காரணத்தை கொண்டும் நான் அதை மிக்ஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே பழத்தை தூக்கி வந்து மேலே வரையும் ஃபில் பண்ணி தான் வைப்போம். ஏன்னா அப்போ தான் பஞ்சாமிர்தம் வந்து எடுத்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா கொழுந்துடும், இல்லைனா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் வந்து நாங்கள் வந்து எப்படி கோவிலில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி பழத்தில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா பழத்தையும் மேலே போட்டு ஃபில் பண்ணிடுவோம். பேரிச்சம்பழமும் இப்படி தான் பண்ணுவோம். தனித்தனியாக உரிச்சிட்டு பிரித்து அப்படியே தூங்கிடுவோம். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பழத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் வந்து பனக்கல்கண்டு, ஐயப்பனுக்கு அலங்காரமும் முடிஞ்சுது. பஞ்சாமிர்தம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கடைசியாக வந்து முந்திரியை வந்து தூவி விடுவோம். இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சை போடுமா, திராட்சை, அதுக்கப்புறம் பனக்கல்கண்டு ஆட் பண்ணுவோம். கடைசியாக வந்து கடைசியாக துளசி, தேன், நெய் வந்து நாங்கள் அதிகமாக போடுவோம். நெய், தேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படியே வந்து கெட்டு போகன்னு வச்சுருக்கோம். அதனால் வந்து பனக்கல்கண்டு போட்டதுக்கப்புறம் நெய், தேன், துளசி இது மூணுத்தையும் போட்டுட்டு வாழை இலையில் மூடி பூஜைக்கு பக்கத்தில் வச்சுருவோம். கடைசியாக பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்னதானம் பண்ணும்போது அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து சாமிமார்களுக்கு வந்து இலையில் வச்சுருவோம். இந்த பஞ்சாமிர்தம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கோவிலில் செய்கிறோம் தெரியுமா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பஞ்சாமிர்தம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜையில். ஐயப்பனுக்கு பஞ்சாமிர்தம் தான் மெயின். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சுவாமி சரணம் ஐயப்பா.
மாதிரி ஐயப்பன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் எதுக்கு போகிறோன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மற்ற சாமிகளுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்களும் பயன்படணுன்றதுக்காக தான் போடுறோம். அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட சாமிமார்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து பயனடைட்டோம். சுவாமி சரணம் ஐயா.